ஹாய் மக்களே, லாஸ்ட் வீடியோவில் 30 மினிட்ஸில் நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் 21 டேஸ் அந்த ஒயினை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், 21 டேஸ் கழித்து அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க மக்களே, இப்போ 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் சன்லைட் படாத ஒரு டார்க் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒயினை இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாமே அந்த பல்ப், நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ், வாட்டர், ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி அப்படியே இருக்குது. நான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. நாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். 3rd டேக்கு மேலே தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஒயினை நல்லா கலக்கி விடுறதுக்கு நான் பருப்பு கடையிற மத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஒயினை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்தது, வெட்டாக இருந்ததுன்னா ஒயின் பூசணம் பிடிச்சிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இன்றைக்கி 3rd டே பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருந்த பல்பில் இருக்க அந்த திராட்சையோட தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகி மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க அதை பார்ப்போம். நம்ம ஊற்றின தண்ணியும் ஜூஸும் கீழே நிற்கிது. கிரேப்ஸோட பல்ப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி மேலே தனியாக செப்பரேட்டாக மிதங்கிட்டுருக்கு. மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோடனே பாருங்கள், நுரை வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா பல்ப் நல்லாமே ஃபுல்லாக ஜூஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ நுரைச்சி வந்திருக்குன்னு. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சூப்பராகவே நடந்துகிட்ருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இன்றைக்கி 5th டே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 3rd டேயும் கூட கொஞ்சம் வெட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி 5th டே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கிரேப்ஸோட தோல் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி மேலே தனியாக தண்ணியிலிருந்து செப்பரேட்டாக ட்ரை ஆகி மிதங்கிட்டுருக்கு. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க மிக்ஸ் பண்ணும்போது நுரைக்கும், அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஜூஸ், பல்ப் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நுரை வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி 7th டே, ஆல்மோஸ்ட் 1 வீக் கம்ப்ளீட் ஆகிருக்கு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கிரேப்ஸோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி ஃபேடட் கலரில் வந்துருச்சு. ரொம்பவுமே ட்ரையாக இருக்குது. 3rd டே பார்த்ததுக்கும் இன்றைக்கி 7th டே பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ரொம்பவுமே நல்லா ட்ரை ஆகி ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேடாகி இருக்குது. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. நாம் இதை மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணுறேன், நல்லா நுரைச்சிட்டு வந்துட்டுருக்குது. இருந்தாலும் அந்த 5th டே இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நுரை இல்லை. ஆனால் இன்னும் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் ஆல்டர்னேட் டே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. 1 வீக் கழித்து மிக்ஸ் பண்ணால் போதும். 14th டே தான் அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இன்றைக்கி 14th டே, ஆல்மோஸ்ட் 2 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்பவுமே ஸ்கின் ரொம்ப டார்க் ஆகி ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஃபஸ்ட் டேக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது, நுரைக்கிறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரை வரல. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 வீக் பார்த்திங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் பீரியட். இது நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக செட்டில் ஆகிற வரைக்கும் விட்டுருவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் 1 வீக் நம்ம விட்டுருவோம். ஹாய் மக்களே, இன்றைக்கி 26th டே. வாவ், கம்ப்ளீட்டாக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3rd டேலேருந்து 14th டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸோட அந்த ஸ்கின் வந்து மேலே தனியாக மிதங்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பாருங்கள் 26th டே. நாம் ஃபஸ்ட்டு டே மிக்ஸ் பண்ணி வச்சப்ப பல்ப்பு, ஜூஸ் எல்லாமே எப்படி மிக்ஸ் ஆகிருந்ததோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்கெடியூலில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால 21ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒயினை எடுத்து வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21 நாள்ன்றது மினிமம் டைம். அதுக்கு மேலே நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயினை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நாம் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆல்ரெடி நான் வச்சுருக்க ஒரு ஒயின் பாட்டிலில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஒயினை வந்துட்டு இந்த ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இந்த கிளாத் இந்த மாதிரி ஒரு மெலிசான காட்டன் கிளாத் எடுத்து அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாரோட வாயில் கட்டிக்கிட்டு கொஞ்சம் குழியாட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற ஒயின் வந்து கீழே சிந்தாமல் அதில் நின்று ப்ராப்பராக ஃபில்டர் ஆகும். பாருங்கள், இப்போ ஊற்ற ஊற்ற கீழே ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒயின் வந்து நம்ம எவ்வளோ நாள் ரொம்ப நாள் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அதோடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயினில் இருக்கிற மண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தில் போயிட்டு அடைச்சிட்டு கீழே ஃபில்டராக விடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இடையில கிண்டி கிண்டி விட்டோம்னா ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிக்கும். வாங்க கம்ப்ளீட்டாக அந்த ஒயினை நம்ம ஃபில்டர் பண்ணி முடிப்போம். இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 750 ml. நான் இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதியை வந்து இந்த கண்ணாடி பாட்டிலே வச்சுக்க போகிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஒயின் ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு 1 லிட்ரு தண்ணி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ திராட்சை எடுத்ததுக்கு எனக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 2 லிட்ரு ஒயின் கிடச்சிருக்கு. ஒயினை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பாட்டிலை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்துட்டு பாட்டில் வெடிச்சிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே மேலே கேப் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூடி ரொம்ப க்ளோஸாக டைட்டாக மூடாமல் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி லூஸாகவே மூடி போட்டு மூடி வைப்போம். இவ்வளோதாங்க. ஈஸியாக வீட்டில் நம்ம வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் தயாரிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.